மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்துல வந்துடுண்ணே. ஆயிஷா அந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வா. சொல்றேன்னு கோச்சிக்காத, எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுரா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையா இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரான்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட போயிடாது. டேய் மச்சான், நீ எப்படி போ, நான் தானிய வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், நான் வந்துடுறேன். சரிடா. என்னடா சொன்ன உங்ககிட்ட? இல்ல, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே சாப்பிடலாம். 2 பேருக்கும் பல்லு பேத்துக்கும். உங்க அண்ணன் கீழே தான் இருந்தா பார்த்துனா 2 பேரும் இங்கே கொண்டு போட்டுப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிண்ணா, ப்ளீஸ் கிளம்புடா. சரி சரி அன்வர், அன்வர் நான் சொல்றது தங்கச்சி கூட சுத்திட்டு இருக்க. நான் சொல்றது தங்கச்சி பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்க. முதல்ல நீ தான் அடிக்கணும். அதை விட்டு என்ன தடுத்துட்டு இருக்க? சொல்றது கேளு, பேசிக்கலாம்டா. நீ கிளம்பு. அவன் அக்கா தானடா ஆளு. அவளை உஷார் பண்றதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா. தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் நீ அன்வனை சொல்லிக்கிறோம்டா. அண்ணா, அண்ணா கோவத்துல விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார் கிட்ட சொல்லி சொன்னாம தர வேண்டியது தானே உங்கள்கிட்ட தானே. டேய், அவன் காலில் மானிட்டர் பண்ண. ஹலோ நூறு. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. ஃபர்ஸ்ட் நீ அன்வனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்ன செய்யற? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாரி சார், கவனிக்கல. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஒருத்தன் உயிர் போற பிரச்சனை வரும்போது கூட கடவுளை பத்தி யோசிக்க மாட்டான். 100க்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்மளால கடவுள் மாதிரி தான் பாக்குறான். நீ இருக்கிற இடம் அப்படி. ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ண உடனே நீ பேசுற முதல் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரணும், இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு. சாரி சார், ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால கால. பர்சனல் போலீஸ்காரங்கள பர்சனல் எதுவும் இல்ல. நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப? உன் ஃப்ரெண்டுக்காக எவனாவது அடிச்சிருப்ப, இல்ல லவ்வுக்காக யார்கிட்டயே சண்டை போட்டிருப்ப. ஆனா யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான உண்மையான போலீஸ். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். There is always a difference between a boy and a man. உன்ன மாதிரி பசங்களாம் கடைசி வரல எந்த பொறுப்பும் இல்லாம பசங்களாவே செத்து போயிடுவீங்க. ஆனா ஆம்பளை ஆகுதுன்னா அப்படி இல்ல. அதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும். அது உங்ககிட்ட இல்ல. சண்முகம் சார்,
பெருமாள் கிட்ட சொல்லி காணாம போன அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் செக்யூரிட்டியா போடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். சார் சார் என் பையன் கிடப்பானான்னு கேட்கிறேன் சார். அவன் முன்னால என்னால அழ முடியல சார். சார் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என் பையன் கிடைச்சிருவான்னு சார். எப்படியாவது என் பையனை காப்பாத்திருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏர்ல தர்மாகோல் விட்டுறதுக்கலாமாடா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க? கட் பண்றா போன. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட் ரிப்பன் காலனி 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24ல பணத்தை வச்சு போயிட்டாரு. சார் பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார் அவன் உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல. ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கடா சொல்றேன், காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால் சார். இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்ல கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டுல இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணி ரோடு பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. என்னப்பா ஓ, ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏய் யாரா நீ? ட்ரெயின் தானே, வெளிய போடா. கெட் அவுட் ஐ சே. ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்ல. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவங்க உண்மையான போலீஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் போன்ல சொல்லுங்க. சத்யா, சாரி சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. நான் போலீஸ் சிட்டி ஃபுல்லா தேன் இருக்க போல. இன்னும் 1 நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துரும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடலாம்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேகை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார். ஆனா அவன் கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்கள நாம பிடிச்சாகணும்.
அந்த கடைசி கால் எங்க இருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். சத்யா என்னதான்டா பண்ற? சைதாபேட் குரோம்பேட் கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்ல இந்த ஏரியால 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்யா சொல்ற? ரோட்ல தேடினால கிடைக்காது சார். என் கெஸ் கரெக்டா இருந்தா அடுத்த கால் நுங்கம்பாக்கத்துல இருந்தா வரும். என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுறேன்? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப அவங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க? சைதாபேட் குரோம்பேட் கிண்டி இந்த ஏரியால லோக்கல் ட்ரெயின்ல தான் சார் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால சொல்றேன். அதனால ஒண்ணும் புரியாதுடா. காசு கிடைச்சிச்சுல பையனை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுலாமா? டேய் எல்லாம் மூஞ்சி பாத்துச்சுடா. உயிரோட விட்டா பிரச்சனை. அத்து தூக்கி வெளில போடுறா. என்னடா சிரிக்கிற? நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா? டேய் போடா போடா அத்து போடுறா. கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாசத்தியா நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லா ஃபோன் பேசியே போயிடும் நினைச்சேன்.
இப்பதான் பெருசா சாச்சு ஒரு ஃபீல் இருக்கே. ஒரு டீ சொல்லு. ஒரு டீ. வந்துட்டீங்களா? இருங்க நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரெஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசணும்னா 100. 100வது கால் வெயிட்டா இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையா பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறேன். ஹலோ நூறு சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்சரில் பாப்கார்ன் சாப்பிட்டுமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர் பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுரா. அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷன்ல. ஹலோ நூறு, சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்டே இல்லைடா. ஏய் இன்ஜின் ஆன்ல தானடா இருக்கு, போடா போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்க லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டா இருந்து பேசுறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய் 100லேருந்து நான் தான்டா பேசுறேன். நீ யாரா? சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் ஓகே தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன், நீ மூட நம்பிக்கையா கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்க இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணிருக்கு. பாப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார், கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன், நீ மூட நம்பிக்கையா கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்க இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்த்து போதுன்னு பார்ப்போம்.
அழுவாதீங்க, பதட்டப்படாம என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சத்யா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கோடம்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. எனக்கு வந்து காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்ல இருந்து எந்த பேட்ரோல் பக்கத்துல இருக்கு பாருங்க. பீட் 42. சத்யா க்ளோஸா தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட் காமிச்சிருங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Beat number 42, emergency, respond immediately. பீட் நம்பர் 42, ரெஸ்பாண்ட். Beat number 42, emergency, respond immediately. Beat number 42. இவனுங்க வேற சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. Respond. பீட் நம்பர் 42, இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பத்தி எந்த தகவலும் இல்ல, நீங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப் பாயில கூட சாப்பிட விட மாட்டேன். சார் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார் அண்டர் டூ தான் அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி எவ்வளோ விடு. ம் சைலண்டா இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ரோட்ல பாத்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுன்ல போட்டிருக்கோம், வேற வண்டி வருது. இன்னும் 1 ஹவர்ல கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேர்ல தான் ரெஜிஸ்டர் இருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேர்ல ரெஜிஸ்டர். ஏய் யாராவது இங்க ராஜேஷ்ங்கிற பேர்ல இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃப் எடு. யோ அழகு சார். எனக்கு என்னமோ ஒன்னெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் சார். நீ எதுக்கும் உள்ள போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாதுன்னு. என்னது விளையாண்டியா? எங்களுக்குலாம் வேற இல்லையா? யோ தூக்கி வாடா. சார் விட்டுருங்க சார், நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ போன்ல என்ன பேசுன? சார் சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் என்ன கடத்திட்டாங்க சார், பயமாகுது சார், என்னை காப்பாத்துங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார், ஆம்பளை பேசினா பொம்பளை பேசின மாதிரியே இருக்கேன் சார். தெரியாம பேசுறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். ரிசர்ச் ஆச்சு. ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசுல பேசிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? இல்ல சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளவு உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் இருங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா இந்த மாதிரி தான்
செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டா எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்க அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவா தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா, சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாத்துவேன். அண்ணா சந்தியா பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்றேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனா கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துவாங்க. நான் வருவேன், தைரியமா இரு. நீ பேசிட்டு இருக்கிற போனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமா தூக்கி போடு. என்னால முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருங்கண்ணா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல, என்ன நம்புறல. நான் இப்பவும் சொல்றேன், நான் வருவேன், உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அவங்களால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை காப்பாத்தணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு போனை கட் பண்ண சொன்னான்? இந்த பொண்ணு போலீஸுக்கு போன் அடிச்சார்ல, அந்த போன் எங்கடா? செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட போன் இல்லனா? போன் சைலண்ட்லயா இருக்கு? இல்லனா? முட்டாள். டேய், அவன் நம்பருக்கு போன் எடுறா. நான் அதோ கேக்குறா. அந்த சிம்ம கழட்டி போடுறா. நான் ஜியோ சிம் தான், ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்ம கழட்டி போடுறா. போனை ஓட. நோ, புது போன்னா, சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லைண்ணா. புது போன்? புதுசுண்ணா. குடுறா, பார்த்துட்டு தரேன். முட்டாள். இந்த போன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. பேர வண்டியில தப்பு பண்ணிட்டே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த போனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. I am ready, Satya. எங்க? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். காசு போலீஸுக்கு மேட்ரு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சரக்கெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. வண்டி எடுத்துட்டு பார்க் ரோட் பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் போட்டுரு. நான் வேற வண்டி அனுப்புறேன். அது வரைக்கும் பசங்க அங்கேயே வச்சிரு. ஓகே தாஸ். ஏய், வண்டியை பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல போடுறா. சரிண்ணா. டேய், அவன் மயக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. இருக்காண்ணா. சத்யா, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பார்க் ஹோட்டல் இருக்கு. அங்கதான்டா சிக்னல் காட்டு. டேய், போலீஸ்டா. Okay. Excuse me. Yes, sir.
3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணோம். சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்க இருக்கியோ அங்கதான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ற? பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிடு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்ற? நம்ம கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும் தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேற நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேற கேட்கும். அந்த சவுண்ட்ல எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஏய் கொஞ்சம் சீக்கிரம் சொல்ற, வீட்டுக்கு வேற போனோம். நித்யா பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மூட்டு வேலை இப்போ மூஞ்சிலே குத்துவேன். வீட்டுக்கு நான் போல, லென்த்தாவே சொல்லு. சந்தியா இரு, பயப்படாத பயப்படாத. சந்தியா சந்தியா, நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒண்ணு ஹலோ. இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடைன்னு ஆந்திரால இருக்கு. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்ல. அப்படின்னா நீ தான் முதல்ல வெளியே போயிருக்க. தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்ல முடிஞ்சிச்சுல, ஆன்சர் லூஸ் பண்ணு. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய் வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச. வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னா அவ உயிரோட இருக்கா நான் வீட்டுல சொல்லாமல. பாவுண்டா அவங்க, அவ செத்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு விளையாடாதரா, உன்னை நம்பிதான் அந்த பொண்ணை கூட அனுப்பி வச்சேன். அவ உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்னாச்சு கிழிச்சி எறிஞ்சிருந்தோம். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல் சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? ஃபேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுவோம்.
ஹலோ சத்யா, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணு கிட்ட போன் இல்ல போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி போன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை போன் பண்ணா. அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். நம்மள கண்டிப்பா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 944000958. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. சரி, நீ கிளம்பி வா, நான் பாத்துக்கிறேன். அங்க வந்து அன்வர் எங்க 2 பேரும் கொன்றுவாரு. நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். கண்டிப்பா அன்வர் அங்க கண்டுபிடிச்சு வந்துருவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமா இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்றான் நான் பாத்துறேன். நீ கிளம்பி வா. சரி, வரேன். இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனா அவ செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனா அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னே. அப்புறம் எப்படி சத்யா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க? அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன? இன்னும் 2 நாள் நீங்க போலீஸ் ஆஃபீஸர் தானே. நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்க வந்து உட்கார்ந்துருக்க. சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல. என் கையால நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்ப கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தா நான் ஏங்க இருக்க போறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்றீங்களா? எல்லாம் போலீஸா ஏன்டா கொலை பண்ணன்னு விசாரிப்பாங்க. இவரு என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேல போலீஸ் கை வச்சிடானு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் பண்ணி அள்ளு விட்டுச்சு போல. மேல கை வச்சிட முடியுமா? சந்தியா இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கா. அது அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையா லவ் பண்ணல. அவனை அடிச்சு கேளு, நான் பாத்துக்கிறேன். தம்பி, இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும்.
அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் ஒரு வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சொல்லியா? என் கூட சுத்தினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்க ஏரியால வேற யாருன்னா சரண் நினைச்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்றாங்க? சரண்ராவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலரா அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமா சார். டெலிவரி கார்டு மூலமா சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறத நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்க கிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்ப சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது.